இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல வறுத்தரைச்சு வச்ச மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? நெத்திலி மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருளும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா தேவைப்படும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு சீரகம், மிளகு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், வரமல்லி, மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி குடுக்கணும். ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காரத்துக்கு ஏத்த மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். இன்னைக்கு மண் பாத்திரத்துல செய்ய போறேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இது கூடவே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு அரைச்சு வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனையும் ஆட் பண்ணி அப்படியே நான் ஆஃப் பண்ணிடுறேன். மண் பாத்திரம் நம்ம ஆஃப் பண்ணாலும் அது கொதிச்சுட்டே தான் இருக்கும். அந்த கொதியிலேயே அந்த மீனும் வெந்து போயிடும். ஸோ வந்துட்டு நான் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கல, அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.